நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக் சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பிசி பில்ட் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து மறுபடியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப பேச வேணாம், வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த பட்ஜெட் பிசியோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு EVM பிராண்டு H110 EVM அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். DDR4 RAM சப்போர்ட் பண்ணும். இது ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i3, i5, i7 எதுனாலும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் i3ல் 6th Gen ப்ராசஸர் வாங்கியிருக்கேன். நான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் 3.2 GHz ப்ராசஸர். இது அதுக்கு அடுத்தது குரூஷியலில் 8GB RAM வாங்கியிருக்கேன். DDR4 RAM. இது ஸ்பீடாக இருக்கணுங்கிறதுக்காக SSD போட்டிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய ஸ்டோரேஜ் பண்ணாதனால 512GB SSD போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஃபேனு, ப்ராசஸர் ஃபேனு, மற்ற பேக் பேனலு, அப்புறம் இந்த சேட்டா கேபிள், அப்புறம் ஸ்க்ரூஸ் இருக்குது. மற்ற ஒரு கேபினெட் வாங்கியிருக்கேன். இது வந்து கோகோனட்டில் ஒரு கேபினெட். இது பட்ஜெட்லேயே தான் இருக்கும், உங்கள் பட்ஜெட்லேயே தான் இருக்கும். 450 வாட்ஸ் SMBS உள்ளது. இது நம்மளுக்கு தேவையான போதுமான அளவு இருக்கும். தென் ஒரு நார்மலான மானிட்டர். இது ஒரு ஏசர் மானிட்ரு, 19 இன்ச்சு 18.5 HD டிஸ்பிளேயோட உள்ள மானிட்டர். இது நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். விவி ஆங்கிலும் நல்லாயிருக்கும். நம்ம இதை டில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்ம உட்காந்துருக்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதில் அது ஸ்பெஷல். இது ரெண்டாவது ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்க 1366க்கு 768 HD ரெசல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல். இது இல்லாமல் கீபோர்டு மவுஸ் வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன் நான். இது உங்களுக்கு தேவையான ஒரு பட்ஜெட் பிசியாக இருக்கும், நல்ல பட்ஜெட் பிசியாக இருக்கும். வாங்க இப்போ அசம்பிளிங் ஆரம்பிப்போம். நம்ம அதை ஃபஸ்ட் நம்ம மதர் போர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் இதான் மதர் போர்டு தான் எல்லாத்துக்குமான பேஸு, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ராசஸரோட சேஃப்டி லாக்கை நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து பேக்கிங்லேயே இருக்கும்போது வரும். ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துடுங்க. இதில் வந்து பின் இருக்கும். பின்னை நீங்கள் கையை வச்செல்லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா பின் வீணாக போயிடும். அடுத்தது ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இது வந்து OEM பேக்கிங் கிடையாது நம்மளுக்கு. இது நான் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கினேன் நான். இன்டெல் ப்ராசஸர். இது பேக்கிங் பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது இன்டெல் ப்ராசஸர், உங்களுக்கே தெரியும். நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ராசஸரை கவனமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதில் சின்ன 2 லாக் இருக்கும். அதை கவனிச்சுட்டு அது மாதிரி வச்சிங்கனாலே போதும். அந்த லாக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிங்கனாலே போதும். இந்த கார்னரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். நம்மளுக்கு அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இதை மாற்றி வைக்க முடியாது, திருப்பி வச்சிங்கன்னா லாக் ஆகாது. கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி கரெக்டாக உள்ளே போய் சீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க மூடி மாதிரி இருக்கிற பகுதியை வந்து உள்ளே லாக் பண்ணிவிட்டு, இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழுத்தி இந்த லாக்கில் லாக் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல உள்ளே லாக் பண்ணி விட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு ப்ராசஸர் லாக் ஆகிடாது. இப்போ நம்ம ப்ராசஸரை இந்த மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்த முக்கியமானது என்னென்னாக்க இந்த ப்ராசஸரோட ஃபேனை வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராசஸரோட ஃபேன் வந்து நான் இன்டெல் ஃபேன் வாங்கியிருக்கேன் நான். இந்த ஃபேனுக்கு இந்த பக்கத்தில் இருக்க அந்த ஒயருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைஸை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இது நம்ம ப்ராசஸர் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து முக்கியமான கம்பௌண்ட் பார்த்தீங்கன்னாக்க ரேம். இப்போ ரேம் பார்த்தீங்கன்னா நான் குரூஷியலில் 8GB ரேம் வாங்கியிருக்கேன் நான். DDR4. இது உங்களுக்கு சாதாரண வேலைகளுக்கு நம்ம சிஸ்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் மதர் போர்டில் நம்மளுக்கு ஸ்லாட் இருக்குது, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 8GB வாங்கி போட்டு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் நான். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுங்கள். DDR4 தான் லேட்டஸ்ட்டாக இல்லை? ஆமாம், DDR4 தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது. இது ஓகே. இதில் ஸ்பீடு நிறைய இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரேம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த 2 பக்கமும் இந்த பின்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு இதில் ரேமை வச்சிங்கன்னா போதும். நீங்கள் ரேமை தப்பாக வைக்க முடியாது. இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, இது வந்து தப்பான பொசிஷன். இந்த நடுவில் ஒரு சின்ன கட்டிங் இருக்கும். இது வந்து மேட்ச் ஆகலை. ரேமில் கொடுத்துருக்க கேப்புக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு ரேமை செட் ஆகும். அது எவ்வளோ அழுத்தினீங்கனாலும் உள்ளே போகாது. ஸோ ரேமை திருப்பி வைங்க. ஓகே. திருப்பி வச்சுட்டு 2 பக்கத்தையும் வச்சுட்டு இந்த கட்டிங் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த கட்டிங்க்கும் அங்கே இருக்க செப்பரேஷனுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேன்ட்டாக்க ஜஸ்ட்டு அழுத்துங்க. 2 பக்கத்தையும் உங்கள் விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த 2 லாக்கும் வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஆமாம், இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் இதுக்காச்சும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பக்கம் லாக்கையும் ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும், ரேம் வெளியில் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் வெளில எடுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணுறப்பே அதேமாரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு வெளில வச்சுட்டு ரேம் அழுத்தினீங்கன்னா போதும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே.
வெளில எடுக்கணும்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலே வந்துடும். ஓகே ஓகே சரியா? இது வந்து நம்ம மதர் போர்டு 2 ஸ்லாட் வந்து இன்னொரு ரேம் வந்து இன்னொரு ரேம் உங்களுக்கு 8 GB போதில் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வேலை அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா மெமரி அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னொரு ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். இந்த ரேமை வந்து ஒரு ரேமாக போடும்போது எந்த ஸ்லாட்டில் வேணாலும் போடலாம், ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காது. 2 ரேம் வேணாலும் இதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு 8 GB போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 ஸ்லாட் ஆமாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ முக்கியமான கம்போனன்ட்ஸ் எல்லாம் இந்த மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மதர் போர்டை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மதர் போர்டை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கேபினெட் பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட் பிராண்டில் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து பேசிக் தான், அது ரேட்டு கம்மியாக உள்ளது தான். அது நம்ம பட்ஜெட் பிசிங்கிறதுனால ரேட்டு கம்மியாக உள்ளது வச்சுருக்கோம். இதில் பவர் சுவிட்ச் வச்சுருக்காங்க, அடுத்தது ரீசெட் சுவிட்ச் வச்சுருக்காங்க, அந்த ஆடியோ ஜாக் வச்சுருக்காங்க, மைக்கு, ஹெட்ஃபோனு. இதுக்கு எடுத்து யூஎஸ்பி ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே யூஎஸ்பி 2.0 தான், 3.0 இதில் வரல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் 4 பின்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் இதை செட் பண்ணணும் மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி. நம்ம சின்ன மதர் போர்டுங்கிறதுனால 4 பின்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது மதர் போர்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கும். மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அது இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மதர் போர்டு எடுத்து உள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அந்த பின் வந்து அதிலே வர்றதா இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன பாக்கெட்டில் ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதிலே இருக்கும். அது எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் பேக் பேனலுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் மதர் போர்டு வச்சிங்கனாலே இந்த பின் எல்லாமே செட் ஆகிடும். இப்போ இதை வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க இதில் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க 3 டைப் இருக்கும். இது கேபினெட் அவுட் ஹவுஸில் போடுறதுக்கான ஸ்க்ரூஸாக வரும். இது வந்து ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு வரும். இது சின்னது வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக வரும். அது தேவையானதை வச்சுக்கலாம். இந்த பின்ஸ் வந்து நம்ம மதர் போர்டை செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது சிலதுக்கு வந்து 4 போதுமானதாக இருக்கும், சில மதர் போர்டுக்கு, சில போர்டுக்கு கூடுதலாக தேவைப்படும், அதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அது இப்போ நான் மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து மதர் போர்டில் நம்ம ஸ்க்ரூஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சார் அது என்ன மேக்னெட்டா? ஆமாம், இது மேக்னெட்டு தான். இது எதுக்காகனா நம்ம ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் மேக்னெட் வந்து ரொம்ப இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அது இல்லைன்னா சில இதில் போய்டும். அதுக்காக இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மேக்னெட்டிக் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ வச்ச பிறகு வேணால் கூட மேக்னெட் எடுத்துக்கலாம். அது ஏன்னா பாடியோட சிலது டச் ஆகிட்டு இந்த மாதிரி டச் ஆகிக்கும், இந்த மாதிரி போய் ஒட்டிக்கும். அதனால் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டாலே போதுமானது. ஏன்னா ஸ்க்ரூ விழுந்துட்டுனா அதை எடுக்கிறது கஷ்டம் மதர் போர்டுக்குள்ளே. சம்டைம் ஸ்க்ரூ உள்ளே மாட்டி ஷார்ட்டான மதர் போர்ட்ஸ் எல்லாம் உண்டு. அதனால் நீங்கள் வந்து மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் உள்ளே இல்லாமல் பார்த்துக்கோங்க, உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மதர் போர்டு வந்து ஓரளவு கரெக்டான இடத்துல வச்சிட்டோம்னாலே வேறு எந்த இதுவும் இல்லை, பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கலாம். ஆமாம். இல்லை இப்போ இந்த கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ ஸ்க்ரூஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். அடுத்தது கனெக்டர்ஸ், அதாவது எஸ்எம்பிஎஸோட கனெக்டர் பவரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சின்னதாக ஒரு லாக் இருக்கும். இந்த மதர் போர்டில் இருக்க பின்லேயும் ஒரு சின்னதாக ஒரு லாக் இருக்கும். கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைங்க. சப்போஸ் அடுத்த பக்கத்தில் வச்சிங்கன்னா உள்ளே போகாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தாதீங்க, அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த ஒரு கனெக்டரும் அதில் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். கம்ப்யூட்டர் பொறுத்தவரையில் மதர் போர்டில் அதுக்குன்னு தனித்தனியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்டர் அந்த பின்னில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும், மற்றதில் கனெக்ட் ஆகாது. அதனால் இதில் தப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஃபோர்சிபிளாக கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். இது வந்து பவர் கனெக்ட்லேயே டாட்டர் போர்டு கனெக்டர்னு சொல்லுவோம். இது வந்து டிஸ்பிளேக்காக யூஸ் ஆகும். இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக் இருக்கும், அந்த கனெக்டர்ஸில் ஒரு லாக் இருக்கும். இந்த பின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ரவுண்ட் ஷேப்லேயும், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும், ஒரு பக்கம் கருவுடாகவும் இருக்கும். ஏன்னா பின்னை நீங்கள் மாற்றி சொருகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ நமக்கு பின்னிலே கொடுத்துருக்காங்க. இதில் பின்னிலே கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. அதனால் அசம்பிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அங்கே நமக்கு தான் மார்க் கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படி? நீங்கள் அங்கே மார்க்கிங்கும் இருக்கும், அங்கே ஒரு சைடில் ஒரு பின் இருக்கும். இதை வச்சு நம்ம புஷ் பண்ணும்போது கரெக்டாக உள்ளே போணுச்சுன்னா ஓகே. நம்ம ஃபோர்சிபிளாக புஷ் பண்ணாமல் நார்மலாக புஷ் பண்ணும்போது உள்ளே போணுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே. தென் இந்த 2 பவர் கனெக்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இது மட்டும்தான் பவர் கனெக்டர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்எஸ்டியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கேபினெட்டில் வந்து எஸ்எஸ்டிக்கு வந்து எஸ்எஸ்டி பே கிடையாது, ஹார்ட் டிஸ்க் பேவோ எஸ்எஸ்டி பேவோ கிடையாது. கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றனால இதுக்கு வந்து அதுக்கு பதிலாக கீழே பாட்டம் சைடில் இதுக்கான கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாட்டம் சைடில் இந்த இடத்துல நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ்எஸ்டி ஹெச்டிடி எஸ்எஸ்டி ஹெச்டிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுதோ அந்த ஸ்க்ரூஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் எஸ்எஸ்டியை வச்சுட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணோம்னா நம்ம போதும். இது வந்து பாட்டம் சைடு இது கேபினெட்டோட பாட்டம் சைடு. இது ஓகே. நார்மலாக கேபினெட்டில் சைடில் ஹார்ட் டிஸ்க் பேவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேபினெட்டு கொஞ்சம் சின்ன கேபினெட் இதில் அதனால் பாட்டம் சைடில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். முக்கியமாக இந்த
கிராஸில் இருக்கிற 2 ஸ்க்ரூஸையும் போட்டிங்கன்னா கூட எனஃப் தான். அது எஸ்எஸ்டிங்கிறதுனால நம்ம சாதாரணமாக எல்லா ஸ்க்ரூவையும் பண்ணிவிடுவோம். கிராஸில் வைக்கிறீங்க அப்போ? இல்லை நேராக தான் வச்சுருக்கேன். நான் 2 ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். மிச்சம் 2 தேவைப்பட்டால் நம்ம பண்ணிக்கலாம், இல்லைனா கூட மறுபடியும் பண்ணிக்கலாம். நான் பண்ணிடுறேன், கையோடு பண்ணிடுறேன். ஸோ எஸ்எஸ்டிங்கிறதுனால நம்ம வைக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. இதில் வந்து எஸ்எஸ்டி வந்து மூவிங் பார்ட்ஸ் இருக்காது. ஹார்ட் டிஸ்க்னால் கொஞ்சம் வெயிட்டாகவும் மூவிங்கில் இருக்கும். அதனால் 4 ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணணும். எஸ்எஸ்டியை பொறுத்தவரை 2 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதனால சேஃப்டிக்காக நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஆமாம். ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு இப்படி வைங்க. இதில் எஸ்எஸ்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்சியோட பவர் கனெக்டர் இது. எஸ்எஸ்சியோட பவர் கனெக்டர் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பவர் கனெக்டர். இது நம்ம எஸ்எஸ்டி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பவர் ஜாக்கெட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா போதும், இது செட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்டியில் டேட்டா கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பவர் கொடுத்துருக்கேன். இது வந்து டேட்டாவுக்காக. அது டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டா கனெக்டர். இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அது இந்த மதர் போர்டில் இந்த பின்னை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம ஒரே ஒரு எஸ்எஸ்டி மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறோம்னா எந்த பின்னில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை 2-3 கனெக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 2 3ன்ட்டு அது நம்மளுக்கு பயாஸில் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற இந்த 2 பின்னும் நம்மளுக்கு இப்போ இது எக்ஸ்ட்ரானா அது இதை உள்ளே விட்டுடலாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர், மதர் போர்டோட கனெக்ட் பண்ண வேண்டிய ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுவோம். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா போர்டில் அந்த பயாஸுக்கு பக்கத்தில் யூஎஸ்பி இருக்குது. லாஸ்ட்டு ஒரே ஒரு பின் இல்லாமல் இருக்குது இல்லையா, இதுதான் யூஎஸ்பி. இது நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷனில் லாக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு பின் இல்லாமல் இருக்கும், இங்கே ஒரு பின் எம்டியாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இதில் லாக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஆடியோ பின் இருக்குது. இந்த பின்னில் வந்து நடுவில் ஒரு பின் இல்லாமல் இருக்கும், ஆடியோ பின். அது இதில் வந்து ஒரு வரிசையில் வந்து ஒரு பின் இல்லாமல் இருக்கும். யூஎஸ்பியில் வந்து கடைசியில் ஒரு பின் இல்லாமல் இருக்கும், இதில் வந்து நடுவில் ஒரு பின் இல்லாமல் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இங்கே உள்ளது அங்கே உள்ளது ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர்ஸ். இந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் சுவிட்ச் இருக்கும், ரீசெட் சுவிட்ச் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் எல்இடி இருக்கும், பவர் எல்இடிஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டில் கொடுத்துருக்க எல்லா பட்டனுக்குள்ள ஏதோ பின்னும் ஆமாம், இங்கே பின் இருக்குது. இதை வந்து மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் கேபினெட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நான் பவர் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறேன். நான் பவர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர்லையும் யூஎஸ்பி மாதிரியே தான் லாஸ்ட் ஒரு பின் இல்லாமல் இருக்கும். அந்த பின் இல்லாமல் இருக்கிற பக்கத்தில் அடுத்தது 2 வந்து பவர் சுவிட்ச். அதுக்கு ஜாயிண்டாக இருக்கிற 2 பின் வந்து ரீசெட் சுவிட்ச். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, பவருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பவர் எல்இடி. பவர் எல்இடியில் உள்ளுக்குள்ளே மைனஸ் இருக்கும், அவுட்டர் சைடு இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. நீங்கள் இந்த மதர் போர்டோட யூசர் கைடை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதிலேயே இருக்கும். அது ஹார்ட் டிஸ்க் எல்இடியோடது. இது வந்து பக்கத்தில் இருக்க 2 பின்னில் கனெக்ட் பண்ணுறேன் நான். அவ்வளோதான் இதோட கனெக்ஷன் பேட்டர்ன். அது இப்போ இவ்வளோ தான் இன்டர்னல் கனெக்ஷன்ஸு. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பவர் கனெக்ஷன்ஸு கிளியராக கொடுத்துட்டோம், ஃப்ரண்ட் பேனல் கொடுத்துட்டோம், அந்த எஸ்எஸ்டியை கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம இது வந்து ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணுற ரெடி டு கண்டிஷனில் இருக்குது, ரெடி டு ஆன் கண்டிஷனில் இது இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இப்போ வந்து இந்த பேனலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த கேபினெட்டில் பாக்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த கேபினெட் இதை ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி இந்த பக்கத்தை நீங்கள் லாக் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் இங்கே கையால் ஸ்க்ரூ பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அது ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. மேலே ஒன்று கீழே ஒன்று. இது இல்லாமல் வந்து நம்ம இந்த எக்ஸ்டர்னலாக சொன்னீங்களா, அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். கையால் திரும்ப முடிஞ்ச அளவு திருவினீங்கனாலே போதுமானதாக இருக்கும். இதுக்கடுத்து இந்த பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த பக்கத்தை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே பெருசாக இருக்காது. அது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை ஓப்பன் பண்ண. நான் இதை கொடுத்துட்டு இந்த சைட் பேனலில் பொறுத்தவரை இந்த டோரை வச்சுட்டு லாக் புஷ் பண்ணிங்கனாலே இது லாக் ஆகிடும். அதுக்கு பிறகு இந்த ஸ்க்ரூஸும் பண்ணி விட்டால் போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லையா, இதை பண்ணிட்டீங்கன்னாக்க இது போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சிபியூ வந்து நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். கேபினெட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது நம்ம ஜஸ்ட் இப்போ பவர் ஆன் பண்ணி நம்ம டிஸ்பிளே வருதா நம்ம அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி மானிட்டரை வந்து நான் வந்து அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். நான் மானிட்டர் நான் பிரித்து வச்சுருக்கேன். நான் மானிட்டரோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் பேஸ் ஒன்று இருக்கும். அதை மானிட்டரையும் பேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கனெக்டர் மாதிரி ஒரு கால் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிள்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது வந்து விஜிஏ கேபிள், உங்களுக்கே தெரியும். இது வந்து விஜிஏ கேபிள். இது வந்து பவர் கேபிள். இது இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்குவோம். இப்போ மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பக்கா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நான் இப்போ ஏசர் மானிட்டர் வாங்கியிருக்கேன். 19 இன்ச் ஏசர் மானிட்டர் வாங்கியிருக்கேன். பத்திரமா பிடிச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து கீழேருந்து வச்சு லாக் பண்ணிங்கன்னா போதும்.
கீழேருந்து வச்சுட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும், ஒரு சின்ன லாக்கு. அப்புறம் இந்த பேஸோட இதை நீங்கள் வச்சுட்டிங்கனாலே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டாலேஷன் தான் இது. நீங்கள் டெக்னீஷியன் கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மானிட்டரை பொறுத்தளவில் இதை வந்து விவியூ ஆங்கிளை வந்து நம்ம மாற்றிக்கலாம், டில் பண்ணிக்கலாம். அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த ஹைட்டில் உட்காந்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மானிட்டர் இவ்வளவு தான் அது. இப்போ இந்த மானிட்டருக்கும் சிபியூக்குமான கனெக்ஷன்ஸை நம்ம செட் பண்ண போகிறோம். நம்ம பிஜிஏ கேபிள் இதில் வந்து சப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்காக. இந்த பிஜிஏ கேபிளை வந்து பேக் சைடில் இருக்க பிஜிஏவில் கனெக்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக வச்சுட்டு புஷ் பண்ணிங்கன்னா போதும், மாற்றி உங்களால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இந்த ஸ்க்ரூ பண்ணி விட்டுருங்க. பவர் கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் 3 பின் இருக்கும். இதில் வந்து 3 பின் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு பவர் பின்னை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், லாக் ஆகிடும். இதுக்கப்புறமா இதில் வந்து இதை பவர் கனெக்ட் பண்ணுங்கள். இதில் அதுக்கு அடுத்தது மானிட்டருக்குள்ளே பிஜிஏவை கனெக்ட் பண்ணுங்கள். பிஜிஏ நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அது உள்ளே போயிடும். இதுக்கப்புறமா கீபோர்டு மவுஸையும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க, ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு. இதெல்லாம் யூஎஸ்பிங்கிறதுனால எங்கே உள்ள யூஎஸ்பிலே நீங்கள் எந்த யூஎஸ்பி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வச்சுட்டு நான் இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணுறேன் நான். ஸோ பவர் எல்இடி எரியுது. மானிட்டர்லேயும் பவர் ஆன் பண்ணுங்கள். இப்போ பவர் ஆன் ஆகிடுச்சு, சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணல, எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றதுனால இந்த ரீபூட் அண்ட் செலக்ட் ப்ராப்பர் பூட் டிவைஸ்னு வருது. இப்போ சிஸ்டம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேரை நம்ம போட்டு நம்ம சிஸ்டத்தை ரன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதோட ப்ரைஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். இதோட மொத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25,000 பில் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கலை, ஆஃப்லைனில் வாங்கியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மார்க்கெட்டை பொறுத்து இதோட ப்ரைஸ் வேரி ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து தனித்தனியாக ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 25,000 இந்த பிசியை கம்ப்ளீட்டாக நீங்கள் பில் பண்ணி முடிச்சிடலாம். ஓரளவு ஸ்பீடும் நல்லாவே இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுமாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பட்ஜெட்டில் ஒரு பிசி பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய டெக் பற்றின விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.